தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. கன்னி ராசியிலே சுக்கிர பகவான் 31/8/2026 ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை கன்னிராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப லாபம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கடினமான பாதையை நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இது கொஞ்சம் முக்கியமான பதிவு. பொதுவாக சுக்கிரன் என்ன கொடுப்பார்? ஆசை. ஆசையில் ஏற்படக்கூடியது தான் படம் பார்க்குறது, நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, காதல் சொல்கிறது, நமக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது, பயணங்கள், இது எல்லாமே சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. நல்லா சாப்பிட்றது. இப்போ இந்த சுக்கிரன் நல்லா இருந்தார்னா விரயம் இல்லாமல், இதெல்லாம் காசு விரயம் இல்லாமல் பிடிச்ச மாதிரி போகும். சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ இப்போ சுக்கிரன் எந்தெந்த ராசிக்கு 31/8/2026 வரை, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை எந்தெந்த ராசிக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கார், டேமேஜாக இருக்கார், ஆவணி 14 வரை தெரிஞ்சுக்கிட்டு எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன் வீற்றிருக்கிறார். முதல்ல கன்னி ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் சுக்கிர பகவான் 31/8/2026 ஆவணி 14 வரை. இது நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கார், ஆவணி 14 வரைக்கும். அப்போ இந்த சுக்கிரன் நமக்கு சௌகரியமாக ஒரு லாபத்தை நமக்கு கொடுக்கணும். இவர் அவ்வளோ சுக்கிரன் அவ்வளோ சாதகத்தை நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால், இவர் என்னைக்கு வராருன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, காலையில் 6:35 மணிக்கெல்லாம், ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி காலையில் 6:35 உள்ளே வந்துடுறார், கன்னிராசிக்குள்ளே வந்துடுறார். இப்போ ஆகஸ்ட் 2 முதல் ஆகஸ்ட் 31 வரை ஒரு 29 நாட்கள் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம இருக்கணும். அதில் கன்னிராசிக்கு வர்றதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம், சுகம். பொதுவாக கன்னியில் சுக்கிரன் நீசமாயிருப்பார். இவர் திடீர்னு இந்த வருஷம் இந்த காலகட்டத்தில் இந்த வருகை பண்ணுறதுனால நமக்கு திடீர் சந்தோஷங்கள், திடீர் லாபங்கள், திடீர் சுகமான செய்திகள் சேரும். அப்போ லாபகரமான விஷயங்களை பற்றி பேசுங்க கன்னிராசிக்காரவங்க, ரொம்ப நல்லது. அதில் எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய சந்தோஷமான விஷயங்களை வெளிப்படுத்திக்கக்கூடாது. நாம் அனுபவிச்சுக்கணும் லாபத்தை. நம்ம சுகம் நமக்கு. நம்ம எல்லாருக்கும் தண்டோரா போட்டோம்னா அது நடக்காது. அங்கே தான் சுக்கிரன் என்ன பண்ணுவார், ஆசையை காட்டி மோசம் பண்ணிடுவார். ரைட்டா? சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரவங்க. இந்த துலா ராசிக்காரவங்களுக்கு ராசிக்கு 12ஆவது இடத்துக்கு வரார். அதனால் உங்கள் வாய்ஸ் நீங்கள் சொன்னால் பலிக்கும். ரொம்ப நாள் கழித்து உங்கள் கனவு நிறைவேறுது. காரியங்களில் வெற்றி கிடைக்குது. காரியங்களில் வெற்றி துலா ராசி சூப்பர் டைம். அதனால் தைரியமாக இறங்குங்க. ரொம்ப ரொம்ப குட். ஆமாம். அடுத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பர். பண வரவுகள் அதிகரிக்கும். பணம் சம்பந்தமான விஷயங்கள், மனசு சம்பந்தமான விஷயங்கள், பிடிச்சவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறது, பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ணுறது. சில பேருக்கு ஃபோன் மூலமாக ஃபோன்லேயே வண்டி போய் நேருக்கும். இதெல்லாம் கூட நடக்கும் விருச்சிக ராசிக்கு. ஆமாம், ஜாலி மூமெண்ட்லாம் நடக்கும். ரொம்ப நீட்டாக, நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டாக மற்றவங்க பார்வைக்கு ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு 10 வயசு குறைஞ்சிரும் விருச்சிக ராசிக்கு. அருமையான நேரம். சுகம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. நிறைய விஷயத்தை
கப் சிப்புன்னு செய்யுங்க. சீக்கிரட் மெயின்டைன் பண்ணு. எஸ். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு 9வது இடம். அனுகூலம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். ஆனால் ஆரோக்கியங்கிற இடத்துல ஆயில் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு பிடிக்காதவங்களை அவங்கள பிடிக்க வச்சு அவங்கள காரியத்தை சாதிக்க முடியாது. பிடிக்காதவன் தான். அவங்ககிட்ட பேசுகிற நேரத்தை பிடிக்கிறவன்ட்ட பேசுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறனால ஆரோக்கியம் வெற்றி பெறும். சில பேருக்கு உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். புதுசாக உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு வாக்கிங், புது நண்பர்களோடு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மகர ராசிக்கு ஆரோக்கியம் சம்மந்தமாக ஃபுட்டு கண்ட்ரோல்லாம் இப்போ ஏற்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த எக்ஸாமில் ஏதாவது எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ் விஷயங்களில் சக்ஸஸ் ஆகும். கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரியம் ஏற்படும். லவ் ஆல் சர்வ் ஆல். எல்லார் மீது ஒரு காதல் ஏற்படும், பிரியம். தேக ஆரோக்கியம், தேக சுகம், சந்தோஷம் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பணம் பிடிச்ச மாதிரி செலவு பண்ணலாம். சில பேர் ஃபுட்டெல்லாம் சின்ன சின்ன ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. இல்லை, ஒரு அற்புதமான நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மேஷராசி, கடகராசி. ஆமாம், கடகராசிக்காரர்களுக்கு போகிறோம். கும்பராசி அடுத்து கடகத்துக்கு போயிடணும். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடகத்திலேருந்து பார்க்கும்போது 3வது வீட்டுக்கு வருகிறார். சௌகரியம் அதிகரிக்கும், சொகுசாக வாழலாம், செல்வங்கள் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், கல்யாணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப சுகமாக நம்மளை பார்த்துக்கிறதுக்கான நல்ல நேரம் கடகராசிக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். லக்ஷ்மி தேவியை அனுகிரகம் பண்ணுவாள். உங்கள் ராசிக்கு 2ல் போய் உட்கார்றார். சுபம். ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள், லக்ஷ்மி கடாட்சங்கள் மேற்கொள்ளப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பண வரவுகள் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், படம் எடுக்கலாம், கல்யாண மண்டபம் கட்டலாம், பொதுமக்களோடு நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம், இப்படிலாம் தோணும். நல்ல செலவுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், மேஷராசிக்காரர்களுக்கு பந்துக்கள் கூட்டம் அதிகரிக்கும், நிம்மதி கிடைக்கும். உங்கள் வீட்டில் யாராவது விருந்தாடி கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா 4வது வீட்டில், அதாவது உங்கள் ராசியோடைய அடிப்படையில் மேஷத்திற்கு பந்துக்கள் கூட்டம். அதனால் பந்துக்கள் கூட்டம் உங்களுக்கு 6வது வீட்டில் வர்றதுனால திடீர்னு வேணால் சொந்தக்காரன்லாம் வருவான். அதனால் கொஞ்சம் பணத்துலலாம் பத்திரமா வச்சுங்க. வீட்டை நீட்டாக வச்சிங்க. வீட்டை ரொம்ப நீட்டாக வச்சிங்க, அதான் நல்லது. மேஷராசிக்காரவங்க 6வது வீட்டுக்கு வரார். மிதுன ராசிக்கு 4வது வீட்டுக்கு வருகிறார் சுக்கிர பகவான். உங்கள் வீட்டில் சந்தோஷமான காரியம் நடந்தே தீரும். கல்யாணம், சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நல்ல பேச்சுகள் நடக்கும். காரியங்கள் அனுகூலமாகும். மேஷத்துக்கு வரக்கூடியது உங்களை பார்த்து பொறாமப்படுவான். மிதுனத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு லாபம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் இப்போ யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்குள்ளே வந்துடுறேன். லாபமாக இருக்கிறவங்க யார்? கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், கடகம், சிம்மம், மிதுனம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கலாம். தனுசு ராசிக்காரவங்க யாரையும் விரோதிச்சுக்காதீங்க. முக்கியமாக வீட்டில் உள்ளவங்கள விரோதிச்சுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் செலவு ரொம்ப அதிகமாகும். ₹1 செலவு பண்ணலன்னா ₹3 செலவாகும். நம்ம நினைக்கிற மாதிரி பணம் கட்டுக்குள்ளே போகாது. இன்னும் பணம் தேவைப்படும். அதுமாதிரி சொந்தக்காரன், நண்பர்களை பகைச்சிக்காதீங்க. சம்மந்தமே இல்லாமல் சொந்தக்காரங்களாம் சண்டை போடுவோம். 7ஆம் இடத்துல, இந்த மீனத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால பெண்கள் மூலமாக சிரமங்கள் ஏற்படும். பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நன்மை கிடைக்காது. அதனால் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது. அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மேஷராசிக்காரவங்களுக்கு சொந்தக்காரவங்களால கொஞ்சம் கண் திருஷ்டிப்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத மனக்கவலைக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ரிஷபராசிக்காரவங்களுக்கு பொருளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பொருள் வச்சுருக்கோங்கிறது வெளியில் எல்லாருக்கும் காட்டிடாதீங்க. அதேமாரி உடல் நலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். அப்போ யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்? தனுசு, மீனம், மேஷம், ரிஷபம், இவங்கெல்லாம் கவனமாக இருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் அப்போ தான் நடக்கும். ஸோ ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை கன்னியினால் வெற்றி பெறக்கூடியவர்களும் கன்னிராசியினால் கொஞ்சம் கவனமாக இருப்பவர்களை பற்றி பார்த்துருக்குறோம். இதுக்கெல்லாம் பரிகாரம் என்னங்க பண்ணலாம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு. 12 ராசிக்காரர்களும் மகாலட்சுமியோட காயத்ரி மந்திரத்தை இந்த புதனுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை தினசரி உங்கள் வீட்டில் சாயரட்ச, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், மகாலட்சுமி அஷ்டோத்தரம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. இல்லை முடிஞ்சால் படிங்க. மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். டெய்லி சாயரட்ச ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக கிழக்கு பக்கம் ஒரு முகம் குத்து விளக்கு தான் ஏற்றணும். கிழக்கு முகம் ஒன்று, வடக்கு முகம் ஒன்று ஏற்றிட்டு அந்த குத்து விளக்கு பால் வச்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் அஷ்டோத்தரத்தை படிங்க. போதும். குங்குமார்ச்சனை பண்ணலாம், இல்லைனா புஷ்பார்ச்சனை பண்ணலாம். தொடர்ந்து செய்யுங்க. டெய்லி பண்ணுங்கள். நம்பவே மாட்டீங்க. அப்படியே தலைகீழ வாழ்க்கை நமக்கு எதிர்பாராத பண வரவுகள், நல்ல மனுஷங்களோட சந்திப்புலாம் கிடைக்கும். அப்போ தனுசு ராசி, மீன ராசி, மேஷ ராசி, ரிஷப ராசிலாம் இன்னும் நல்லா இருப்பீங்க. 12 ராசிக்காரங்களும் தொடர்ந்து செய்யுங்க. நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.